பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் சித்ரா கணபதியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஆடி மாதம் தொடங்கிருச்சு. ஆடி மாதம்னா என்னென்னா தட்சிணாயனம் என்று சொல்வார்கள். சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகரக்கூடிய மாதம். தேவர்களுடைய ஆண்டிலே இந்த நம்மளுடைய ஒரு வருடம் என்பது அவர்கள் ஆண்டிலே ஒரு நாள். அதில் இந்த ஆடி மாதத்திலிருந்து இரவு பொழுது தொடங்கும். அந்த இரவு பொழுதுங்கிறதுனால எப்படி இந்த சீதோஷ்ணம் இருக்கும்னா, நல்ல வெயிலாக இருந்தது, காற்றுல ஈரப்பதம் இருக்கும். அதே மாதிரி காற்றில் சூட்சமங்கள் இருக்கும். காற்றில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். சூரியனிலிருந்து நிறைய சக்தி வெளிப்படும். அது மாதிரி சூரியன் கடகராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். இதான் ஆடி மாதம் இயல்பாக இருக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் நம்மெல்லாம் என்ன செய்வோம்? ஆடிய பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பீடுடையன்னா வழிபாட்டிற்குரிய மாதம். அம்மன் கோவில்களில் வழிபாடு நடக்கும், சிவன் கோயில்கள்லேயும் வழிபாடு நடக்கும். அது மாதிரி ஆடி அமாவாசை, ஆடி தபசு, அதே மாதிரி ஆடிப்பூரம் ஆண்டாள் கோவிலில் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த வரலட்சுமி பூஜை கடைசி வெள்ளிக்கிழமை நடக்கும். எல்லா வெள்ளிக்கிழமைகளும் ஆடி வெள்ளி விசேஷமாக எல்லா இடங்கள்லையும் வழிபாடு செய்வாங்க. நீர்நிலைகளை பாதுகாக்கக்கூடிய மாதம். இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கக்கூடிய மாதம்னா என்னென்னா, நீர்நிலைகள் முன்னாடி போய் வழிபாடு பண்ணுவாங்க. ஏன்னா இது நீர்நிலைகளுக்கான பாதுகாக்கக்கூடிய மாதம். அதனால் புனித தீர்த்தங்களில் நீராடக்கூடியது முக்கியமாக இருக்குது. அதனால தான் ராமேஸ்வரம், அழகர் கோவில், திருச்செந்தூர் இங்கெல்லாம் புனித நீர் ஆடுறதுக்காக இந்த ஆடி மாதத்தில் எல்லாரும் போவாங்க. இன்னும் எங்கெங்கே நம்மளுடைய ஆலயங்களிலே புனித நீர் இருக்கிறதோ, தீர்த்தங்கள் இருக்கிறதோ, அங்கெல்லாம் போய் தீர்த்தமாடி வழிபாடு செய்வது வர வேண்டும் என்பதுதான் மரபு. அது மாதிரி இந்த ஆடி 1ஆம் தேதி நம்ம வீட்டில் எப்படி வழிபாடு பண்ணணும்னா, சில முக்கியமான பொருட்களை வாங்கி வைக்கணும். ஒன்று துளசி, பச்சை கற்பூரம், மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, இதெல்லாமே வாங்கி வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணலாம். முதல் நாளே நிலைப்படியில் 2 பக்கம் வாசல்படியில் நிலையில் மஞ்சள் தடவி வேப்பிலை வைத்து விளக்கு வைத்து வழிபாடு பண்ணணும். இப்படி ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் முழுவதும் பக்தி மாதமாக எல்லா இடங்களையும் கொண்டாடப்படுது. இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்மனை பற்றியும் ஆடி மாத சிறப்பு வழிபாடு பற்றியும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.